பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அவுட்லைன். சரிங்களா? ஏற்கனவே பார்க்கல அப்படிங்கிறதுக்காக மறுபடி வந்து பார்க்குறோம். ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். இது தெரியாமல் நம்ம வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து முன்னாடி போகவே முடியாது. கேதுன்னு நினைக்கிறேன். ரைட்? இஸ் இட் ஆடிபிள்? இருக்கீங்களா? எஸ்ஜி. ஓகே. ஸோ அப்போ கான்ஸ்டியூஷன் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். சரிங்களா? ஒரு சட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதுதான் வந்து கான்ஸ்டியூஷன். இப்போ இந்த கான்ஸ்டியூஷனை நம்ம எந்த கண்ட்ரிலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏலேருந்து எடுத்திருப்போம். இந்த யூஎஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன், எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிற விஷயம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்போ இந்த கான்ஸ்டியூஷன் ஒரு கண்ட்ரியினுடைய நேச்சரை சொல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு கேரக்டர் எப்படியோ அதே மாதிரி இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாடு எத்தகையது அப்படிங்கிறத வந்து சொல்லும். ஸோ மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்த மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சில முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்காக ஒரு கமிட்டியை வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து நம்ம செட் பண்ணியிருப்போம். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. ஓகேங்களா? அப்போ இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியுடைய ரோல் என்னன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து உருவாக்குறது. இதுல மொத்தம் 389 பேர் இருக்காங்க. ப்ராவின்சஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 292, ஸ்டேட்ஸ் அந்த டைம்ல சின்ன சின்ன அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து குடியரசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மன்னர் ஏதாவது ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டேட்ஸ் வந்து ஒரு 93, தென் பிரிட்டிஷ் கவர்னர்ஸு கீழே இருந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3, தென் பலுச்சிஸ்தான் தனி ஒரு ப்ராவின்ஸாவே இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, டோட்டல் நம்பர் பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ 2 டேட்டு, டிசம்பர் 9, 1946 ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 26, 1949. ஸோ இந்த டேட்ல தான் ஸ்டார்ட் பண்றோம் கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்கு. அண்ட் இந்த டேட்ல வந்து முடிக்கிறோம். சரிங்களா? இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க டிசம்பர் 9, 1946. கிளியர்? அடுத்து இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியினுடைய பிரசிடென்ட் யாரு? இதை வந்து ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அப்போ இதுல இந்த 389 பேர் பார்த்தோம் இல்லையா, இதுல வந்து ரொம்ப ஓல்டஸ்டான பர்சன் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்காலரும் கூட, தட் இஸ் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இவரை தான் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரரி பிரசிடென்டா போடுறாங்க. அதுக்கப்புறமா டிசம்பர் 11ல ராஜேந்திர பிரசாத் வந்து சார்ஜ் எடுத்துப்பாரு. ஏன்னா அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. இந்த கேப்லயும் வந்து டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வந்து இறந்து போயிடுறாரு. ரைட்? அது மட்டும் இல்லாம 2 வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க, ஹெச்சி முகர்ஜி அண்ட் விடி கிருஷ்ணமாச்சாரி. ஸோ அப்போ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லும்போது அப்ஜெக்டிவ், அவங்களுடைய அப்ஜெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனை வந்து உருவாக்குறது. 389 பேர் இருப்பாங்க. அண்ட் டிசம்பர் 9, 1946ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நவம்பர் 26, 1949ல வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் இல்லைன்னா டெம்பரரி பிரசிடென்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ரைட்? அடுத்ததான் ராஜேந்திர பிரசாத் வந்து சேர் பண்றாரு. தட் மீன்ஸ் அவர் தான் ப்ரிசைட் பண்றாரு. தென் இங்க பாருங்க, இவங்க ஒரு 11 செஷன், 166 மீட்டிங், 2400க்கு மேல அமெண்ட்மெண்ட்ஸ்னா சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில நிறைய கமிட்டிஸ் இருக்கு. புரியுதுங்களா? அதுல ரொம்ப முக்கியமான கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டி. இந்த டிராஃப்டிங் கமிட்டியுடைய ரோல் தான் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனை வந்து ஃப்ரேம் பண்றது, அந்த சட்டங்களை, நம்ம நாட்டுக்கு தேவையான சட்டங்களை வந்து கொண்டு வர்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராஃப்டிங் கமிட்டி. இதனுடைய சேர்மன் தான் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ அதனால இவரை வந்து ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஏன்னா உலகத்துல இருக்கிற அத்தனை கான்ஸ்டியூஷனுமே வந்து தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி நம்ம நாட்டுக்கு எப்படி அது செட் ஆகும், இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்லாம் பார்த்து நமக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சு அதை கொண்டு வந்திருப்பாரு. ஓகே. இப்போ பாருங்க, நான் சொன்ன டேட் இருக்கு நவம்பர் 26, ரைட்? இந்த நாள்ல முடியுது. சரிங்களா? அந்த டைம்ல இப்போ இது ஒரு புக்கு. சரிங்களா? இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு புக்கு. இதுல வந்து ஒரு ப்ரியாம்பிள் இருக்கு. ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது ப்ரிஃபேஸ், இன்ட்ரோடக்ஷன் டு கான்ஸ்டியூஷன். இப்போ வாழ்த்துறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு புக் எடுக்கும்போது, அதே மாதிரி 22 பார்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? 22 பார்ட்ஸ் இருக்கு. தென் 8 ஷெடியூல்ஸ் இருக்கு, அட்டவணை. தென் 395 ஆர்டிகல்ஸ் இருந்தது அந்த பிகினிங்ல. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா 25 பார்ட் இருக்கு, 12 ஷெடியூல் இருக்கு, மோர் தென் 460 ஆர்டிகல்ஸ் மேல இருக்கு. ஓகேங்களா? இது வந்து பிரசன்ட் கான்செப்ட். இப்போ நான் சொன்ன மாதிரி டிசம்பர் 9, 1946ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நவம்பர்
1949ல வந்து ஏத்துக்கொண்டாங்க. புரியுதுங்களா? அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அடாப்டட் அப்படிங்கிற டேர்மை வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. இங்க பாருங்க, அடாப்டட்னா அவங்க ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இது எப்போ என்ஃபோர்ஸ் ஆச்சு, எப்போ வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஜான்வரி 26, 1950, ரைட்? இந்த நாள் தான் நம்ம ரிபப்ளிக் டே அப்படின்னு கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாம கேலிகிராஃபர் அப்படின்னா அந்த ஒன் ஹூ ரைட்ஸ் பியூட்டிஃபுல்லி. இப்ப யார் வந்து அழகா எழுதுவாங்களோ அவங்க கேலிகிராஃபர். அப்ப நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் வந்து எழுதியிருப்பாரு, பிரேம் பெஹாரி நரைன் ரைசதா. ஓகே, பிரேம் பெஹாரி நரைன் ரைசதா இட்டாலிக் ஸ்டைல்ல எழுதியிருப்பாரு. புரிஞ்சுங்களா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? No G. ஓகே. நவ salient features of Indian Constitution, சிறப்பியல்புகள். ஸோ உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மிக நீளமான கான்ஸ்டியூஷன். பாரோடு, அதாவது நிறைய கண்ட்ரில வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கான்ஸ்டியூஷன்ல இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்திருப்போம். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ரஷ்யா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஈவன் எமர்ஜென்சி ப்ரொவிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி. அடுத்து பார்ட்லி ரிஜிட் அண்ட் பார்ட்லி ஃபிளெக்சிபிள். அப்போ ரொம்ப கடினமானதும் அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்க ஃபிளெக்சிபிளா சேஞ்ச் பண்ணவும் முடியும். அதாவது இந்த ஃபிளெக்சிபிள் அப்படிங்கிற கான்செப்டை ஏன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி சட்டங்களை மாத்திக்கலாம். அண்ட் ரிஜிட் அப்படின்னு சொல்லும்போது வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். அதாவது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள். அதை மட்டும் நீங்க மாற்ற முடியாது. ஓகே. தென் ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இந்த டேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்னா கவர்மெண்ட் விச் ஹாஸ் 2 or more levels of government. ஒரு நாட்டில் 2 இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னா, இப்ப இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, சாரி யூனியன் கவர்மெண்ட் இருக்கு, தென் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட் இருக்கு, ரைட்டுங்களா? அதெல்லாம் டிஃபரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். இந்த சிஸ்டத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். தென் செக்யூலர் அப்படின்னு சொல்லும்போது மத சார்பற்ற நாடு. தென் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, அதாவது பணத்துக்கோ நிதிக்கோ இல்லை அப்படின்னா அதிகாரத்துக்கோ அடங்காத ஒரு சுதந்திரமான ஒரு ஜுடிஷியரி இருக்கு. தென் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், இந்த டேமையை நோட் பண்ணிக்கோங்க. யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லும்போது ரைட் டு ஓட், யாரெல்லாம் வந்து 18 வயசு தாண்டிட்டாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஓட் பண்ணிக்கலாம். ஓட் பண்ணி அவங்களுக்கான தலைவரை அவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். ரைட். அடுத்தது ப்ரியாம்பிள். ஸோ ப்ரியாம்பிள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இன்ட்ரோடக்ஷன் ஆர் ப்ரிஃபேஸ் டு த கான்ஸ்டியூஷன். இப்போ ஒரு புக் எடுப்போம், புக் எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்பு இல்லைன்னா வாழ்த்துறை அப்படின்னு வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. நாவலோ இல்லை ஏதாவது ஒரு நல்ல புக் எடுத்து பாருங்க, கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரியாம்பிள்னா ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியா இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல என்ன இருக்கு, அவங்க மக்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, நம்ம நாடு எத்தகையது அப்படிங்கறத வந்து கிளியரா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ இதை வந்து ப்ரியாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கீ டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன். அப்போ உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. பிக் அவுட் த விச் ஒன் இஸ் த கீ டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி, ப்ரியாம்பிள் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதுல இருந்து நீங்க பிக் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? அடுத்ததான் இந்த ப்ரியாம்பிள் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா நம்மளுடைய நேரு, ஜவஹர்லால் நேரு இருக்கார் இல்லையா, இவர் வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாரு. தீர்மானங்கள். சரிங்களா? அவர் சில முக்கியமான பிரின்சிபல், அவருக்கு நல்லது அப்படின்னு தோன்ற பிரின்சிபல் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு தீர்மானமா வச்சிருப்பாரு. இதைதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரியாம்பிளா மாத்தி வச்சிருக்கிறோம். இதை எப்போ ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஜான்வரி 22, 1947. புரியுதுங்களா? ஜான்வரி 22, 1947 நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ரியாம்பிள ஒரே ஒரு வார்டு தான் இது வரைக்கும் அமெண்ட் பண்ணியிருக்கோம். அமெண்ட் அப்படின்னா என்னன்னா சேஞ்ச், ஏதாவது புதிய விஷயங்களை இல்லைன்னா ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரியாம்பிள வந்து ஒரே ஒரு வார்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாற்றம் பண்ணியிருக்கோம். அதுவும் எந்த ஆக்டை பயன்படுத்தி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்பவே முக்கியம். அப்போ என்ன சேஞ்ச் இதுல கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 வார்த்தையை புதுசா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சோசியலிஸ்ட், செக்யூலர், இன்டிகிரிட்டி. சோசியலிஸ்ட், செக்யூலர், இன்டிகிரிட்டி, அதாவது பொது உடைமை, தென் மதசார்பன்மை, தென் தேசிய ஒருமைப்பாடு அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. பை விச் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு கேட்பாங்க. 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். டன். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ப்ரியாம்பிள் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. இந்த டேம்லயே நமக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் பவர், நம்ம ஒரு டெமோக்ரஸி, நம்ம நாட்டினுடைய அதிகாரம் எங்கிருந்து பெறப்படுகிறது அப்படிங்கறத வந்து கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மக்கள் கிட்ட இருந்து வருது. இதுவுமே ஒரு கொஸ்டின் தாங்க. ஸோ இப்ப பாருங்க, இப்ப இருக்க ஆர்டர். இப்போ நம்ம ப்ரியாம்பிள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியா எப்படிப்பட்ட நாடு அப்படின்னு சொல்லுது. சாவரன், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்.
ஸோ சாவரன் அப்படின்னு சொல்லும்போது சுப்ரீம் அத்தாரிட்டி, முடிவெடுக்கும் உரிமை கொண்டது. தென் வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னா இறையாண்மை அப்படிங்கிற டேம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சோசியலிஸ்ட், பொது உடைமை கொள்கைகள் இருக்கு. செக்யூலர் அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா மதசார்பற்ற நாடு. டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், ரைட்? இது ரெண்டுமே ஒண்ணுதான். மக்களுடைய ஆட்சியின்படி நடக்கிற ஒரு விஷயம். புரியுதுங்களா? ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம பிரியாம்பிள்ல 3 வார்த்தை இதை நீங்க பாத்துக்கலாம். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெர்டர்னிட்டி. ஸோ லிபர்ட்டி அப்படிங்கிறது சுதந்திரம், ஈக்குவாலிட்டி சமத்துவம், தென் வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்டர்னிட்டி அப்படின்னு சொல்லும்போது சகோதரத்துவம், ரைட்? ஸோ இது இந்த 3 டேர்மே வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு ரெவல்யூஷனுடைய ஸ்லோகனா இருந்தது. அப்ப இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் எப்ப நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1789. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. தென் சிட்டிசன்ஷிப், குடியுரிமை அப்படிங்கிற விஷயம். அப்போ இந்த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற டேம், சிட்டிசன் அப்படிங்கிற டேம் வந்து லாட்டின் வேர்டான சிவிஸ் அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. இந்த சிவிஸுடைய மீனிங் என்னன்னா, தட் இஸ் ரெசிடென்ட் ஆஃப் அ சிட்டி, ஒரு நகரத்துல வாழ்றவன் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய அர்த்தம். புரிஞ்சுதானே? அப்போ இப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய பார்ட் 1 பாத்தீங்க அப்படின்னா 1 to 4 இருக்கும், சரிங்களா? இந்த 1 to 4 இந்தியா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி, அதாவது இந்தியா எத்தகைய நாடு, அந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த ஆர்டிகிள் 5 to 11, ரைட்? ஸோ 5 to 11 அப்படின்னு சொல்லும்போது இது நம்ம சிட்டிசன்ஷிப்பை பத்தி பேசுது. பார்ட் 2 5 to 11 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு ஒரு ஆக்ட் இருக்கு, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955, சரிங்களா? சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. ஸோ இதன் மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து ஒரு நமக்கு குடியுரிமையை வாங்கிக்கலாம், இல்லைன்னா நீங்க எப்போ வந்து உங்களுடைய குடியுரிமையை இழப்பீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து கிளியரா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பை பர்த், அதாவது நீங்க வந்து இந்தியால வந்து பிறக்கிற பட்சத்துல, தட் மீன்ஸ் ஜனவரி 26, 1950, ரைட்டுங்களா? இந்த டைம்ல நீங்க இதுக்கப்புறமா இந்தியால நீங்க பிறக்குறீங்க அப்படின்னா யூ மே கன்சிடர் அஸ் அ இந்தியன் சிட்டிசன் பை டீசென்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கணும். இந்த டைம்ல அதாவது ஃபாதரை மட்டும் தான் மென்ஷன் பண்றாங்க, மதரை மென்ஷன் பண்ணல. இப்போ நீங்க வந்து வெளிநாட்டுல பிறந்திருப்பீங்க, இப்போ நீங்க யூஎஸ் போயிருப்பீங்க, அந்த டைம் அங்க பிறந்திருப்பீங்க. அப்போ நீங்க உங்களுடைய தகப்பனார் வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்கிற பட்சத்துல யூ மே கன்சிடர் அஸ் இந்தியன் சிட்டிசன், ரைட்? அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஏற்கனவே இந்தியன் சிட்டிசனா இருந்திருப்பாங்க. அவங்க தங்களுடைய குடியுரிமையை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னொரு நாட்டுக்கு போய் நீங்க உங்களுடைய அங்க இருக்கிற சிட்டிசன்ஷிப்பை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கேன்சல் ஆயிரும். இந்த மாதிரி ஏற்கனவே இருந்த இந்தியன்ஸ் அவங்களுடைய குடியுரிமை இழந்தவங்க மட்டும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உள்ள வரலாம், ரெஜிஸ்ட்ரேஷன், சரிங்களா? தென் நேச்சுரலைசேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் ஃபாரினர்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, ஃபாரினர்ஸ் வந்து எப்படி ஒரு இந்தியன் சிட்டிசனா மாறலாம் அப்படின்னா தட் இஸ் நேச்சுரலைசேஷன். அப்போ நம்ம இந்தியன் அத்தாரிட்டி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்ளிகேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த அப்ளிகேஷனை வந்து வெரிஃபை பண்ணி ஒரு பர்டிகுலர் நபர், அதாவது வெளிநாட்டவருக்கு, ஃபாரினருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. இப்போ நம்ம இந்தியா வந்து ஏதாவது ஒரு கண்ட்ரிய இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸை, புதிய பிளேஸை இந்தியாவோட இணைச்சுக்குது அப்படின்னா அந்த ஏரியால வாழ்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியன்ஸா கன்சிடர் பண்ணப்படுவாங்க. கிளியர்? ஓகே தானே? அப்ப 5 வழி இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வாங்குறதுக்கு. 5 வழி: பர்த், டீசென்ட், தென் வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன், தென் இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது 3 வழி. புரியுதுங்களா? ரெனன்சியேஷன், டெர்மினேஷன், டிப்ரவேஷன். ஸோ ரெனன்சியேஷன் அப்படின்னா வாலண்டியர்லி நீங்க வந்து விட்டு கொடுக்குறீங்க, இல்ல நான் இனிமே வந்து இந்த கண்ட்ரியினுடைய சிட்டிசனா இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவு எடுத்து இன்னொரு நாட்டுக்கு புலம்பெயர்ந்து போறீங்க அப்படின்னா தட் இஸ் ரெனன்சியேஷன். டெர்மினேஷன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க இப்போ வந்து யூஎஸ்க்கு வேலைக்கு போறீங்க, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஎஸ்னுடைய சிட்டிசன்ஷிப்பை வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அதாவது வித்தவுட் எனி ஃபார்மல் ப்ரொசீஜர் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து டெர்மினேட் ஆயிரும். புரியுதுங்களா? இங்க பாருங்க போட்டிருக்காங்க, சிட்டிசன் அக்யூஸ் சம் சிட்டிசன்ஷிப் ஆஃப் அதர் கண்ட்ரி. வேற ஒரு நாட்டினுடைய சிட்டிசன்ஷிப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்தியாவுடைய சிட்டிசன்ஷிப் வந்து ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும். இதுல இருந்து இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணிக்கணும், சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ரைட்டுங்களா? இப்போ நமக்கு நிறைய ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கலாம், ஆனா ஸ்டேட்டுக்கு தனியா, இந்தியாவுக்கு தனியா சிட்டிசன்ஷிப் எல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே வந்து ஒரே சிட்டிசன்ஷிப் தான். அண்ட் நீங்க வேற நாட்டினுடைய சிட்டிசன்ஷிப்பை வந்து வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கேன்சல் ஆயிடும்.
ஓகே. டிப்ரைவேஷன் தேர்ட் ஒன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டேர்ம் ரெஃபர்ஸ் டு டேக் அவே, அவங்க கிட்ட இருந்து பறிச்சுக்கிறது. அப்போ கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபருடைய குடியுரிமையை பறிச்சுக்கலாம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலைஸ்டு சிட்டிசன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நேச்சுரலைஸ்ட் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், த்ரூ நேச்சுரலைசேஷன் யார் வந்து உள்ள வர முடியும்னா ஒரு ஃபாரினர். அப்போ ஒரு ஃபாரினரா இருக்கவன் அவன் இந்தியன் சிட்டிசனா மாறி இருக்கான். அவனுடைய குடியுரிமையை இதன் மூலமா வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து புடுங்கிக்கலாம். எதனால புடுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் ஃப்ராடா இருக்கலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து உள்ளால வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம பதுக்க கூடாத இல்லீகலான விஷயங்களை அவர் கையில வச்சிருக்காரு. அதே மாதிரி நம்மளுடைய எதிரிகளுக்கு வந்து உளவு வேலை பாக்குறாரு, நம்ம நாட்டுக்கு அகேன்ஸ்டா செயல்படுறாரு அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து குடியுரிமையை வந்து பறிச்சுப்பாங்க. ஓகே. குடியுரிமையை பறிக்கிறது மட்டும் இல்லாம 2 வருட கடுங்காவல் தண்டனை கூட கொடுக்குறாங்க. ரைட்? ஓகே தானுங்களா? ஓகே. அடுத்ததா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். புரியுதுங்களா? இது வந்து பார்ட் 3, தென் 12 to 35. அப்போ பார்ட் 3 12 to 35 நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த கான்செப்ட் நம்ம எந்த கண்ட்ரில இருந்து பாரோ பண்ணிருக்கோம்னா யூஎஸ்ஏல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த கான்செப்டை நம்ம வச்சிருக்கோம். மக்களுக்கும் உரிமைகள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த பிகினிங்ல ஒரு 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்திருக்கும். ஆனா இப்போ எவ்வளவு இருக்குன்னா 6. அட் பிரசன்ட் 6 இருக்கு. அப்போ நம்ம எதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுல ஒரே நிமிஷம், இந்த இதுல காலம்ல உங்களுக்கு தெரியும் வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்போ ரைட் டு ஈக்குவாலிட்டி 1, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ரிலீஜன். ரைட்? அடுத்ததா கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். அண்ட் 6th one is கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ், ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். அப்போ மொத்தம் பாருங்க 6 இருக்கு. இப்போதைக்கு நீங்க 6, ஆனா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல 7 இருந்தது. அந்த 7வது விஷயம் என்ன அப்படின்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? சொத்துரிமை. ஆனா சில இடங்கள்ல இப்ப ட்ரைபல் பீப்புள் இருப்பாங்க, அவங்களை ஏமாத்தி இந்த எஜுகேட்டட் பீப்புள் எல்லாம் வாங்குறாங்க, அவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக அதை தூக்கி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு ரீசன் இருக்கு, அவங்களுடைய கல்ச்சரை, ஹெரிட்டேஜ் எல்லாம், அந்த கலாச்சாரத்தை எல்லாம் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டுக்காக நம்ம வந்து இந்த உரிமையை வந்து எடுத்திருக்கிறோம். புரியுதுங்களா? இந்த ஆர்டிகல் எல்லாம் கண்டிப்பா காணாமல் படிக்கணும். டக்கு டக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ ஆர்டிகல் 14 ஈக்குவலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம். ஆர்டிகல் 15 வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராகிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த். அது எந்த ஒரு விஷயத்தின் அடிப்படையிலையும் பாகுபாடு காட்டக்கூடாது. ஆர்டிகல் 15. 17 வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது அரசாங்க வேலைகள்ல அனைவருக்கும் சமமான வாய்ப்பு. தென் 17 வந்து பாத்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமையை வந்து ஒழிக்கிற விஷயம். சரிங்களா? 17. தென் 18 வந்து பாத்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். சில நபர்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜாதி பேரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேர் பின்னாடி போட்டுப்பாங்க, இல்ல அப்படின்னா ரவுடிசம் பண்றேன் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஏதாச்சும் ஒரு புனை பெயரா முன்னாடி வச்சுப்பாங்க. புரியுது? அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்படியெல்லாம் பண்றது தவறு. ரைட்டா? ஆர்டிகல் 18 அகேன்ஸ்ட் தவறு. ஏன்னா இது வந்து ஈக்குவலிட்டி அப்படிங்கிற விஷயத்த வந்து ப்ரமோட் பண்ணல. ஓகேங்களா? இப்போ 14 to 18 நம்ம வந்து ஈக்குவலிட்டி பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். தென் ரைட் டு ஃப்ரீடம், ஆர்டிகல் 19 வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஆர்டிகல் 19 மூலமா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 உரிமைகள் இருக்கு. புரியுதுங்களா? SE, AA, தென் மூவ்மெண்ட், ப்ரொஃபஷன். ஸோ CMRP அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு பொருளை வாங்குறீங்க இல்லையா? அப்படி வாங்கும்போது நீங்க ஃபர்ஸ்டா பாக்குற விஷயம் MRP-யா இருக்கும் இல்லையா? CMRP. ஸோ SE அப்படிங்கிறது ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அசம்பிளி. நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து அசம்பிள் ஆகலாம் வித்தவுட் ஆர்ம்ஸ், அது அமைதியான முறையில நீங்க வந்து அசம்பிள் ஆகலாம். ஃபார்ம் அசோசியேஷன், நீங்க உங்களுக்கான சங்கங்களை வந்து உருவாக்கலாம். இப்போ வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம், இல்லைன்னா ஏதோ ஒரு சங்கம் நீங்க வந்து உருவாக்கலாம். தென் மூவ்மெண்ட், யூ கேன் மூவ் எனிவேர் இன் இந்தியா. தென் ரிசைட், நீங்க வந்து இந்தியால எங்க வேணாலும் தங்கிக்கலாம். P, ப்ரொஃபஷன். ரைட்டுங்களா? ஸோ அதனாலதான் இந்த ஷார்ட் ஃபார்ம் C, ரைட், MRP அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே தானுங்களா? இதுல அப்போ 6 விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ரைட்? ஓகே. தென் 20 வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். இப்போ ஒரு நபர் மேல வந்து அவங்க குற்றவாளி அப்படின்னு வந்து நிரூபணம் ஆனா கூட அவங்களுக்குன்னு சர்டைன் ரைட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து லீகலா வந்து பாத்தீங்கன்னா லாயரை வந்து அவங்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நடைமுறையில இருக்க சட்டத்தின் அடிப்படையில தான் அவங்களுக்கான தண்டனைகள் இருக்கணும்.
ஒரே குற்றத்துக்காக 2 முறை தண்டனை கொடுக்க கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. சரிங்களா? தென் 21 இதுவும் முக்கியம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில இப்போ ரிலீஜன்ல சொல்றாங்க, இல்ல அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேட்க தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வந்து என்ன தோணுதோ, உங்க லைஃப் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து உரிமை இருக்கு. ரைட்? அண்ட் பர்சனல் லிபர்ட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. 21A ரைட் டு எலிமெண்டரி எஜுகேஷன். அப்போ 6ல இருந்து 14 வயசுல வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு கம்பல்சரிலி எலிமெண்டரி எஜுகேஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஃபண்டமெண்டல் ரைட். தென் ஆர்டிகல் 22 வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டன் கேசஸ். அப்போ ஒரு ஆள் அரெஸ்ட் பண்றதுல வந்து பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து இம்ப்ரிசன் பண்றது, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து உரிமை இருக்கு. தப்பிக்கிறேன்னா நியாயமான முறை அப்படிங்கிற பட்சத்துல, புரியுதுங்களா? தென் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன். எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படின்னா சுரண்டல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம், அது ஓவர் யூசேஜ் அப்படிங்கிற டேம். புரியுது தானே? இந்த மீனிங் தெரியும் தானே எக்ஸ்பிளாய்டேஷன்? யா. தென் ஆர்டிகல் 23 வந்து பாத்தீங்கன்னா ப்ராஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர். அப்போ ஹியூமன் டிராஃபிக் அப்படின்னு சொல்லும்போது மனிதனை வந்து கடத்துறது, அது வந்து தவறானது. தென் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ்ட் லேபர், ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லை, உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி யாரும் வந்து அங்க வேலை பார்க்க வைக்க கூடாது. ஸோ தட் இஸ் வாட் ஆர்டிகல் 23. தென் 24 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அகேன்ஸ்ட் சைல்ட் லேபர், ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்டரிஸ். அப்போ மோசமான பாதுகாப்பு இல்லாத இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன் வந்து எம்ப்ளாய் பண்றது வந்து இது தடுக்குது. ஓகேங்களா? தென் அடுத்தது ரைட் டு ரிலீஜன். ரைட் டு ரிலீஜன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இந்தியா இஸ் செக்யூலர் கண்ட்ரி. நம்ம இந்தியா வந்து எந்த ஒரு மதத்தையும் வந்து ப்ரமோட் பண்ணாது, எல்லா மதத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணும். ஃப்ரீடம் ஆஃப் கான்சியன்ஸ். ஸோ கான்சியன்ஸ் அப்படின்னா மனசாட்சி அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா மாரல் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இருக்கு, உங்களுடைய மனசாட்சிக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ நீங்க உங்களுக்கு பிடிச்ச ரிலிஜன்ல வந்து நீங்க ப்ரொஃபஷனா பாத்துக்கலாம், இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம், அதை மக்களுக்கு தெரியப்படுத்தலாம். சரிங்களா? ஆர்டிகல் 25. தென் மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். உங்களுக்கு விருப்பம் இருந்தா அதுல பங்கேற்கலாம், இல்ல அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு என்ன வழியில பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி இருந்துக்கலாம். புரியுதுங்களா? இப்போ நான் வந்து ஒரு முஸ்லீமா பிறந்திருக்கேன், இஃப் ஐ விஷ் டு பிகம் கிறிஸ்டியன் ஆர் ஹிந்து ஆர் ஜெயின், என்னால முடியும். ரைட் டு ரிலிஜன். தென் ஃப்ரீடம் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் ஃபார் த ப்ரமோஷன் ஆஃப் ரிலிஜன். அப்போ இந்த ரிலிஜனை ப்ரமோட் பண்றதுக்காக ஏதாவது ஆக்டிவிட்டி பண்றோம் அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட்ல நம்ம அதுக்காக வந்து டாக்ஸ் வந்து பே பண்ண தேவை இல்லை. ரைட்டுங்களா? தென் ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் வர்ஷிப் இன் சர்டன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில ரிலீஜியஸ் குரூப் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான இன்ஸ்டிடியூஷன் வச்சிருப்பாங்க, அங்க ஏதாச்சும் அவங்க வந்து ப்ரேயரோ இல்லை அப்படின்னா வேற ஏதாச்சும் பண்றாங்க அப்படின்னா அதுல விருப்பம் இருந்தா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இல்லை. ரைட்? அது வந்து நம்மளுடைய உரிமை, ரைட் டு ரிலிஜனுக்குள்ளே வரும். ஸோ 25 to 28 டன். ஓகே தானுங்களா? ஓகே. அடுத்து கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். அப்போ கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், அப்போ ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட், கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டிஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் இப்போ உங்களுடைய மொழியை பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கல்ச்சரை பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆர்டிகல் 29. 30 அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மைனாரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 மைனாரிட்டிஸ். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ். லிங்குவிஸ்டிக்னா மொழி வாரியான அடிப்படையில், ரிலிஜன்னா மதம் சார்ந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா மைனாரிட்டிஸ் இருக்காங்க. அவங்க ஏதாச்சும் நிறுவனங்களை வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வந்து ரன் பண்றதுக்கான உரிமை இருக்கு. ரைட்டுங்களா? தென் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆர்டிகல் 32 ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். ஸோ ரெமடி அப்படின்னா சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். சட்ட ரீதியான முறையில உங்களுக்கு வந்து தீர்வு வழங்குறது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 32. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய BR அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்த ஆர்டிகல் 32 பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கார்டியன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், கார்டியன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அண்ட் ஒன் மோர் கான்செப்ட், நான் உங்களுக்கு இங்கிருந்து எல்லா விஷயத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஆர்டிகல் 12 to 35 இருந்த விஷயங்களை இதுல வந்து நம்ம இப்போ 6 ஃபண்டமெண்டல் ரைட்டை 6 ஹெட்டிங் கீழே பார்த்துருந்தோம். 6வது ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா இந்த டேமை பார்த்துக்கோங்க, மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா. ஸோ இதையுமே கேட்டிருக்காங்க ஏற்கனவே. ஸோ விச் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா? மேக்னா கார்ட்டா அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இம்பார்ட்டன்ட் ரிட்டன் டாக்குமெண்ட். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் ரிட்டன் டாக்குமெண்ட்.
தென் ஆர்டிகல் 32 பார்க்குறோம் பிரீஃபா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் முக்கியமான விஷயங்கள். இப்போ இந்த ஆர்டிகல் 32 யூஸ் பண்ணி கோர்ட் வந்து ரிட் அப்படிங்கிறத வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? ரிட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆர் கமாண்ட் இஷ்யூடு பை த கோர்ட் அண்டர் இட் சீல். அப்போ அவங்களுடைய முத்திரைக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஆர்டரை வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஆர்டர் எதுக்குன்னா சில விஷயங்களை ஸ்டாப் பண்றதுக்காக இருக்கலாம், இல்லைன்னா சில விஷயங்களை சர்டைன் நீங்க கண்டிப்பா அதை பண்ணி ஆகணும் அப்படின்னு இருக்கலாம். சரிங்களா? அப்ப இந்த ரிட்டை யாரெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டும் கொடுக்க முடியும், ஹை கோர்ட்டும் கொடுக்க முடியும். ரைட்? இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பவர் இருக்கிறதுனால தான் சுப்ரீம் கோர்ட்டை நம்ம என்ன சொல்றோம்னா கார்டியன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இப்போ வந்து ஒரு அரசியல்வாதி கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற ஒரு நல்ல விஷயத்த மாத்த நினைக்கிறாரு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு அதுல இன்டரப்ட் ஆகி அதை வந்து தடுக்க முடியும். அதனாலதான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றோம்னா கார்டியன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். தென் நம்மளுடைய அம்பேத்கர் இந்த ஆர்டிகல் 32 என்ன சொல்றாருன்னா ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த 5 ரிட்டுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஹேபியஸ் கார்பஸ். ஸோ இந்த ஹேபியஸ் கார்பஸை வந்து நீங்க ஜெய் பீம் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். அதுல அந்த லேடி அந்த ட்ரைபல் உமன் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய புருஷனை கண்டுபிடிச்சு, அதாவது 24 மணி நேரத்தில் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அத்தாரிட்டி கிட்ட ஒரு ஆர்டரை வந்து கோர்ட்டு கொடுத்துருக்கோம் யூசிங் ஹேபியஸ் கார்பஸ். ரைட்? இதனுடைய தமிழ் அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்கொணர்வு மனு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதை ஃபைல் பண்ற பட்சத்துல 24 ஹவர்ஸுக்குள்ளால அந்த சர்டைன் பர்சனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோர்ட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணிருக்கணும். டன்? புரியுதா? ஓகே ஜி. ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும்? இல்ல. தென் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேன்டமஸ். மேன்டமஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் கிட்ட இருந்து உங்களுக்கு தேவையான ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகல, நியாயமான முறையில நீங்க ஒரு வேலையை வந்து கேட்குறீங்க அண்ட் அது கம்ப்ளீட் ஆகல அப்படின்னா இந்த மேன்டமஸை ஃபைல் பண்ணும்போது யூ கேன் petitioner who requires legal help to his work done by a respective public authority. அப்ப அந்த நபர் வந்து அந்த வேலையை வந்து சீக்கிரமா முறையான வழியில வந்து முடிச்சு கொடுக்கறதுக்காக இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. மேன்டமஸ் வேலை முடியாத பட்சத்துல வேலையை முடிக்கிறாங்க. ஒரு அபிஷியல் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா வந்து உங்க வேலையை முடிக்கல அப்படிங்கிற பட்சத்துல யூ கேன் ஃபைல் திஸ் மேன்டமஸ். ஓகே? ப்ராகிபிஷன் அப்படின்னு சொல்லும்போது தடை. யூஸ்வலி வந்து பாத்தீங்கன்னா தடை. இப்போ இந்த யாருக்கு மேல அப்படி பண்ண முடியும்னா இதை வந்து சபார்டினேட்ஸ் கோர்ட்ஸ்ல தான் பண்ண முடியும். அதாவது இந்த ஹை கோர்ட்டு கீழே இருக்கிறதோ இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே இருக்கிற கோர்ட்ஸ்லயும் நீங்க வந்து இதை பண்ணிக்கலாம் ப்ராகிபிஷன். இப்போ என்னன்னா இது ஏன் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சர்டைன் கோர்ட் இருக்குன்னு வைங்களேன், இது தன்னுடைய அதிகாரத்தை மீறி இப்போ இந்த ரவுண்டு தான் இதனுடைய அதிகாரம் அப்படின்னா இதையும் தாண்டி இந்த பக்கத்துல ஏதோ பண்றாங்க அப்படின்னா இதை வந்து தடுக்கிறாங்க. ஓவர் ஸ்டெப்பிங் இல்லைன்னா வந்து ஆக்டிங் பியாண்ட் இட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன். தன்னுடைய அதற்கு ஒதுக்கப்பட்ட அதிகாரத்தையும் தாண்டி அவங்க வந்து முறை இல்லாம தேவையில்லாம அதிகமா செயல்படுறாங்கன்னா ப்ராகிபிஷன். செர்ச்சிராரரி. ரைட்? சாரி, செர்ச்சிராரரி அப்படின்னு சொல்லும்போது இதுவும் எக்ஸாக்ட்லி லைக் ப்ராகிபிஷன் தான், தடை பண்றதுதான். இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த சபார்டினேட் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்திருப்பாங்க, அதை வந்து இன்வாலிடா மாத்திட்டு அந்த கேஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா முறையான இடத்துல வந்து மாத்தி விட்டுருவாங்க. செர்ச்சிராரரி. ரைட்டுங்களா? தென் குவோ வாரண்டோ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரிவென்ட்ஸ் யூசர்பேஷன் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸ் த்ரூ இல்லீகல் மேனர். இப்போ வந்து ஒரு போஸ்டிங் இருக்குன்னு வைங்களேன், ஒரு பப்ளிக் ஆஃபீஸ்ல ஒரு முக்கியமான போஸ்டிங் இருக்கு ஆர் வாட் எவர் இட் இஸ். ரைட்? அப்போ இந்த இடத்துல இருக்கிற நீங்க ஒரு ஆளா பாக்குறீங்க, இந்த ஆள் வந்து தகுதியானவரா தெரியல, இல்லைன்னா தவறான வழியில இந்த மாதிரியான போஸ்டிங்ஸை வந்து யாராச்சும் கைப்பற்ற நினைக்கிறாங்கன்னா அதை தடுக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா குவோ வாரண்டோ. அப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியுமா, மக்கள் கிட்ட இருந்து எடுத்துக்க முடியுமானா எஸ். அப்போ நம்மளுடைய நாடு எப்போவாச்சும் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்குன்னு வைங்களேன், லைக் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவோம், நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்லுவோம். புரியுங்களா? அப்போ நெருக்கடி நிலை வந்து 3 நெருக்கடி நிலை இருக்கு, அதை பத்தி பார்ப்போம். 352, 356 அண்ட் 360. இப்போ 352 வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி. ஸோ நம்ம நாடு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பிக்கஸ்ட் த்ரெட்ல இருக்கு, ஒரு டேஞ்சர்ல இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல ஆர்டிகல் 19 கீழே நம்ம ஒரு 6 ரைட்ஸ் பார்த்திருந்தோம். நம்ம இந்த CMRP அப்படிங்கிற டைட்டில்ல பார்த்தோம். ரைட்டுங்களா? இந்த ரைட்ஸ் எல்லாமே வந்து காணாம போயிடும்னா அந்த டைம்ல எமர்ஜென்சி டைம்ல நீங்க இந்த ரைட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ரைட்டுங்களா? அடுத்ததா இதையும் தவிர்த்து வேற இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நீங்க நம்ம கவர்மெண்ட் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தனியா வந்து நம்ம பார்லிமெண்ட்ல லா மேக் பண்ண வேண்டியது இருக்கும். ரைட்டுங்களா? புரியுதுங்களா இது வரைக்கும்? எஸ் ஜி.
அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா டிபிஎஸ்பி அப்படிங்கிற கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. டிபிஎஸ்பின்னா அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, ரைட் டு ப்ராப்பர்ட்டி இதுதான் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணி ஒரு நார்மலான லாவா 300A ஆர்டிகல் 300Aல இதை வச்சிருக்கோம். புரியுதுங்களா? அண்ட் இதை வந்து எந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், அதாவது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சட்ட திருத்தம், ரைட்டுங்களா? கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லும்போது சட்ட திருத்த சட்டம், ரைட்? அப்போ இது வந்து 44வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978ல பண்ணியிருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ டிபிஎஸ்பி அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா டிபிஎஸ்பி. நான் ஷார்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், டிபிஎஸ்பி, ரைட்? ஸோ டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அப்போ பார்ட் 4 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 36ல இருந்து 51 வரைக்கும். ஸோ 12 to 35 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்துருந்தோம். டிபிஎஸ்பி வந்து பாத்தீங்கன்னா 36ல இருந்து 51 வரைக்கும். ஓகேங்களா? அப்போ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஜஸ்ட் அ பிரின்சிபல், ஒரு மாரல் ஐடியா தான். புரியுதுங்களா? ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கவர்மெண்ட். இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்றேன்னு வைங்களேன், நீங்க விருப்பம் இருந்தா கேட்பீங்க, உங்களுக்கு நல்லதுன்னு பட்டா கேட்பீங்க. ஆனா நீங்க கம்பல்சரி அதை பண்ணணும் இல்லை இல்லையா? அதே மாதிரிதான் டிபிஎஸ்பி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வைஸ் மாதிரி, ரைட்டா? நம்ம கவர்மெண்ட் ரூல் பண்ற கவர்மெண்ட் அதெல்லாம் ஃபாலோ பண்ணா அது வந்து நல்ல கவர்மெண்டா இருக்கும் அப்படிங்கிறது வந்து அதுக்கு அதுல கொஸ்டின் மார்க் கிடையாது. ஆனா இதை நீங்க கோர்ட்டுக்கு போய் கேள்வி எல்லாம் பண்ண முடியாது. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஏதோ சொல்லியிருக்காங்க, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டியா இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுடைய ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டியா இருக்கட்டும், இதை யாராவது தடை பண்றாங்கன்னா நீங்க கோர்ட்டுக்கு போக முடியும். ஆனா டிபிஎஸ்பியில இருக்கிற விஷயங்களை யாராச்சும் பண்ணல அப்படின்னா நீங்க கோர்ட்டுக்கு எல்லாம் போக முடியாது. ஓகேங்களா? யூஸ்வலா இதுல கிளாசிபிகேஷன் கிடையாது. இருந்தாலும் அதுல இருக்கிற கான்செப்டை வச்சு சோசியலிஸ்டிக்னு ஒரு சர்டைன் ஆர்டிகல்ஸ் வந்து டிவைட் பண்ணியிருக்கோம், காந்தியன் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறத வந்து டிவைட் பண்ணியிருக்கோம், லிபரல் இன்டெலக்சுவல். அப்போ நம்மளுடைய டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிபிஎஸ்பி என்ன சொல்றாரு அப்படின்னா, நாவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ நாவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அப்போ ஏற்கனவே ஆர்டிகல் 32 ஹார்ட் அண்ட் சோல், இது வந்து பாத்தீங்கன்னா நாவல் ஃபீச்சர்ஸ். ஓகே தானே? அடுத்ததா இந்த 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, சட்ட திருத்தம். ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்கு, அதை திருத்தி இன்னும் கொஞ்சம் ஃபேவரபிளா நல்ல ஃபங்க்ஷன் ஆகிற விதத்துல, இல்லைன்னா மக்களுக்கு பயன்படும் விதத்துல அதை மாற்றி அமைச்சிருந்தா அதை வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆர்டிகல் 45. ஸோ ஆர்டிகல் 45 நம்ம பார்த்திருக்கோம், 36ல இருந்து 51 வரைக்கும் டிபிஎஸ்பி, ரைட்? அப்போ டிபிஎஸ்பில இருந்த ஒரு விஷயத்த இவங்க வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு மாத்திருக்காங்க. ஸோ 21A என்ன ஞாபகம் இருக்கா? 21A ரைட் டு எலிமெண்டரி எஜுகேஷன் அப்படின்னு பார்த்திருந்தோம். அது ஆர்டிகல் 45 டிபிஎஸ்பியை தான், டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தான் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி ஃபண்டமெண்டல் ரைட்டா மாத்திருக்கும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம், மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு கண்டிப்பா கல்வி அறிவு கிடைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில இதை வந்து மாத்திருப்போம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல 6 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஏஜ் லிமிட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிக்கிட்டே வந்துட்டாங்க, 6 to 14 அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுச்சு, ரைட்? இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் பார்த்துட்டோம், தென் வந்து பாத்தீங்கன்னா டிபிஎஸ்பியும் பார்த்துட்டோம். டிபிஎஸ்பி அப்படிங்கிறது ஷார்ட் ஃபார்ம் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற விஷயம் நம்ம யூஎஸ்ஏல இருந்து எடுத்திருக்கோம். கவர்மெண்ட் கூட உங்ககிட்ட இருந்து டேக்அவே பண்ண முடியாது. ஈவன் கவர்மெண்ட் கூட ஒரு பார்ஷியலா உங்ககிட்ட நடந்துக்க முடியாது. இப்போ உங்களோட கவர்மெண்ட் அப்படி நடந்துக்கிறதுனா நீங்க கோர்ட்டுக்கு போய் உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து நீங்க வாங்கிக்கலாம். தென் என்ஃபோர்சபிள் பை கோர்ட் ஆஃப் லா. இப்போ மறுக்கப்படும் பட்சத்துல, உங்களுடைய அடிப்படை உரிமை வந்து மறுக்கப்படும் பட்சத்துல நீங்க வந்து கோர்ட்டுக்கு போய் அதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ லீகல் சாங்ஷன், சட்ட ரீதியான உரிமை இருக்கு இந்த இடத்துல. அண்ட் ஸ்ட்ரென்தன் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. அடுத்ததா டிபிஎஸ்பி அப்படின்னு பார்க்கும்போது இதை நம்ம அயர்லாந்துல இருந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? அயர்லாந்துல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். தென் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் தான். நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன், நீ கேட்டு பண்ண அப்படின்னா ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாட்சியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ரைட்டுங்களா? ஆனா நாட் என்ஃபோர்சபிள் பை எனி கோர்ட். இப்போ டிபிஎஸ்பியில இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நீங்க வந்து இதை கண்டிப்பா நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் எல்லாம் ஃபைட் பண்ணி நம்ம வாங்க முடியாது. புரியுதுங்களா? ஆனா ஆன் த அதர் ஹேண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல உங்களுக்கு யாராச்சும் உங்களுடைய அடிப்படை உரிமையை கொடுக்கல அப்படின்னா நீங்க கண்டிப்பா கோர்ட்டுக்கு போய் வாங்கிக்கலாம். அண்ட் மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் சாங்ஷன்ஸ். ஸோ மாரல் ஒரு என்ன சொல்றது, மனசாட்சி ரீதியான இல்லைன்னா ஒரு ஒழுக்க ரீதியான ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிபிஎஸ்பி. இது வந்து நீ ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ensure social and economic democracy. Is that clear? ஓகேங்களா? ஓகே. ஸோ
இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கேட்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பி வரைக்கும் பார்த்துருக்கோம். எனி டவுட்ஸ்? இல்ல ஜி. ஓகே. ஸோ அடுத்ததா நம்ம பார்க்க போற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். சரிங்களா? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இப்போ உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு அடிப்படை உரிமைகள் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை கடமைகளும் இருக்கு. இப்போ இதுல ஒரே ஒரு ஆர்டிகிள் தான் 51A. 51A பார்ட் 4A இங்க இருக்கு பாருங்க. பார்ட் 4A இது வந்து ரொம்ப லேட்டா தான் 1976 தான் இதை வந்து ஆட் பண்ணிருக்கோம் யூசிங் 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஏற்கனவே இந்த ஆக்டை பார்த்துருக்கோம், இங்க ஞாபகம் இருக்கா? ஏதாச்சும் எதுலயாச்சும் சேஞ்ச் பண்ணுமா இந்த ஆக்டை வச்சு? எனிதிங்? ப்ரீஆம்பிள வந்து ஒரே ஒரு வாட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாடிஃபை பண்ணிருக்கோம், இல்லைன்னா அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். அது இந்த 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 தான். ஸோ இதே அமெண்ட்மெண்ட் ஆக்டை வச்சு தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம எங்க இருந்து இந்த எந்த கண்ட்ரினுடைய இன்ஸ்பிரேஷன்ல எடுத்திருக்கோம் அப்படின்னா யுஎஸ்எஸ்ஆர், அதாவது சோவியத் ரஷ்யா அப்படின்னு சொல்லுவாங்க. சோவியத் ரஷ்யா தென் ரஷ்யாவில் இருந்தது. இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இதை நம்ம இங்க வந்து ஆட் பண்ணியிருக்கோம். 1976 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இதுல வந்து ஒரே ஒரு ஆர்டிகிள் தான் இருக்கு, 51A. ஸோ பார்ட் 4A அண்ட் ஆர்டிகிள் 51A. இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருந்திருக்கும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிஷனலா 1 கூட ஆட் பண்ணி 11 வச்சிருக்கோம். ரைட்டுங்களா? ஸோ ரிமைனிங் இந்த நெக்ஸ்ட் செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 11 டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து பாக்குறோம். தென் ரிமைனிங் இருக்கிற கான்செப்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே ஜி.